போற்றுதலுக்கும் புகழ்தலுக்கும் கூடிய தாளால் அம்மாவுக்கும் தாளாள ஐயாவுக்கும் வணக்கம். கல்வி அறிவை சொல்லிக் கொடுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னை போன்ற மாணவ மாணவிகளுக்கும் வணக்கம். என் பெயர் ஆரிஷா. நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். இன்று 6ஆம் வகுப்பு மாணவர்கள் அறிவுசால் ஔவையார் நாடகத்தை நடித்து காட்டுவார்கள். அறிவுசால் ஔவையார் கல்வி அறிவில் சிறந்த அறவோரையும் நல்லலுக்கும் மிக்க மக்களையும் கொண்டது நம் தமிழ்நாடு. அவற்றை பாதுகாக்க வேண்டியது மன்னர்களின் கடமையாக கருதப்பட்டது. கல்வி அறிவில் சிறந்த புலவர்கள் மன்னர்களுக்கு தேவையான அறிவுரைகளை வழங்கி நாட்டை பாதுகாக்க உதவினர். அவ்வாறு 2 நாடுகளுக்கு நடைபெற இருந்த போரை ஔவையார் தடுத்த நிகழ்வை நாம் நாடகமாக பிடிப்போம். காட்சி 1. இடம் அதியமான் அரண்மனை. நாடக மன்னர்கள் அதியமான் ஔவையார் அமைச்சர். நாட்டு மக்கள் நலையை நினைத்து நல்லாட்சி செய்யும் அதியமான் நெடுமானஞ்சியை வணக்கம். ஊர் ஊராக சென்று வந்த என்னை உன் அன்பினால் கட்டி போட்டு விட்டாய். நானும் நீண்ட காலமாக உன் அரண்மனையிலே தங்கிவிட்டேன். அதெல்லாம் நம் அமைச்சரோடும் சில வீரர்களோடும் காற்றுக்கு சென்றிருந்தேன். அங்கே இக்கனியை பறித்தேன். இதை சாப்பிட்டு பார்த்து ருசி எப்படி இருக்கு சொல்லுங்கள் தாயே. அடா, என்ன சுவை, என்ன சுவை, என்ன கனி இது? கிடைப்பதற்கு அரிதான நெல்லிக்கனி இது. எப்போதாவது ஒரு முறைதான் காய்த்து பழுக்கும். ஒரு மலை உச்சியில் இருந்த கருநெல்லி மரத்தில் இக்கனி பழுத்து இருந்தது. அந்த மரத்தில் நமது வீரர்களால் ஏற முடியவில்லை. பிறகு அரசரே முயன்று மரத்தில் ஏறி இக்கனியை பறித்தார். இந்த கனியை உண்டவர்கள் நீண்ட காலம் வாழ்வார்கள் என்று பெரியர் கூறுவார்கள். அதியமானே, என்ன செயல் செய்து விட்டாய்? நாட்டை காக்கும் பொறுப்புடைய நீ இதனை உண்ணாமல் எனக்கு கொடுத்து விட்டாயே. முன்பே தெரிந்திருந்தால் இதனை நான் உண்ண வைத்திருப்பேனே. என்னை போன்ற ஒரு அரசர் இறந்து விட்டால் வேறொருவர் அரசராகி விடுவார். ஆனால் உங்களை போன்ற ஒரு அறிவு சிறந்த புலவர் மறைந்தால் அந்த இழப்பை யாராலும் ஈடு செய்ய முடியாது. அதனால் தான் நான் எதுவும் கூறாமல் உங்களையே உண்ண செய்தேன். அதியமானே, நீ தமிழ் மீது வைத்துள்ள பற்றி என் உள்ளத்தை உருக செய்கிறது. நீ பல்லாண்டு வாழ். காட்சி 2. இடம் அதியமான் அரண்மனை. நாடக மன்னர்கள் அதியமான் ஔவையார் ஒற்றர் படைத்தலைவர். அரசர் தொண்டைமான் நம் நாட்டில் அன்பாட்டில் ஒற்றன் கூறினார். நம் நாட்டில் அரசர் தொண்டைமான் போர் எடுத்து வரப்போகிறாராம் என்று ஒற்றனிலிருந்து செய்தி வந்துள்ளது. அதியமானே, இன்று காலை எழுந்து உன் முகத்தில் கவலை இருள் கவிழ்ந்திருப்பதன் காரணம் என்னவோ? காலை நம் படைத்தலைவர் கொண்டு வந்த செய்தி என் மனதில் சீரிய கலக்கத்தை ஏற்படுத்தியது. அரசர் தொண்டைமான் நம் மீது பகவை கொண்டவன். அது தாங்களும் அறிந்ததானே. அவன் இப்போது நம் மீது போர் தொடுக்க இருக்கிறானாம். போர் மேகங்கள் தலைக்கு மேல் சூழ்ந்து விட்டன. அதியமான் நெடுமானஞ்சியே, உன் பெயரில் தான் அஞ்சி என்று சொல்லியிருப்பதே என்று நீ அஞ்சி நான் ஒரு நாளும் கண்டதில்லையே. போர் உனக்கு புதிதா என்ன? போர் எனக்கு புதிதும் அன்று. ஆனாலும் ஏன் இந்த கலக்கம்? ஈரத்திலும் வீரத்திலும் உனக்கு இணை சொல்ல யாருண்டு? நீரில் படித்திருக்கும் யானையானது தன் மீது ஏறி குதிக்கும் தந்தங்களை கழுவியும் விளையாடும் சிறுவர்களிடம் பணிந்து அன்பு காட்டும். அதே போல நீயும் எம்மை போன்ற புலவர்களிடம் பணிந்து அன்பு காட்டி காட்சியளிவனாக விளங்குகிறாய். இத்தகைய அன்பு உடைய நீ இன்று போரை கண்டு தயங்கலாமா? அறிவு சிறந்த ஔவையாரே, நான் போர்களை கண்டு அஞ்சுபவன் அல்ல. நான் எத்தனையோ போர்களை வென்றவன், பகைவர்களை வென்றவன். ஆனாலும் ஒவ்வொரு போரின் போதும் எத்தனை உயிர் இழப்புகள்! தாயை இழந்த தந்தையை இழந்த பிள்ளைகள், அண்ணனை இழந்த தம்பி தங்கைகள், அப்பாவை இழந்த பிள்ளைகள் என எத்தனை பேரின் கண்ணீர் ஒவ்வொரு போரின் பின்னாலும் மறைந்திருக்கின்றன என இந்த போரை தவிர்த்தால் என்ன? அங்கே சிறந்த அதியமானே, இப்போதான் உன் உள்ளம் எனக்கு புரிகின்றது. உன் கவலை நான் தீர்க்கிறேன். இப்போதே தொண்டைமானிடம் சென்று போர் ஏற்படாதவாறு நான் பேசுகிறேன். ஆனாலும் நீ என்ன நினைக்கிறாய் என்று எனக்கு
புரிகின்றது. உன் தன்மானத்திற்கும் வீர உணர்வுக்கும் எந்த இழுக்கும் ஆகாமல் நான் நடந்து கொள்கிறேன். நான் சென்று வருகிறேன். 3 இதன் தொண்டைமான் அனுமனை நாடகமானது தொண்டைமான் ஔவையார் படைத்தலைவர். படைத்தலைவரே, அதிகம் தூதுவரான ஔவையார் வந்து கொண்டிருக்கிறார். அரசே வாழ்க. சற்று முன்தான் நமது ஒற்றரிடம் என்ற செய்தி இருந்தது. அதிகமான் சமாதானம் என்று புலவர் ஒருவரை தூதனுக்கிறேன். என்ன அது? அதிகமாக தூது அனுப்புவான்? அரசே, அதிகமானின் தூதுவராக ஔவையார் வந்து கொண்டிருக்கிறார். வரட்டும் வரட்டும். அஞ்சிடமிருந்து தூது வரும் ஔவை நம் போர் கருவிகளை கண்டு அஞ்சி ஓட போயிடார் பாரு. ஔவையாரே வந்து தமிழ் புலவரான ஔவையே வருக வருக. என் பகைவ நாட்டிலிருந்து வந்தாலும் தாங்கள் தமிழ் புலவர் அல்லவா? தங்கள் வருகை எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. நீயும் தமிழ் மீது அன்புடையவன் என்பதை அறியும் போது நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த மகிழ்ச்சியோடு எனது படைக்கல கொட்டிலை கண்டு வரலாம் வாருங்களே. போர்க்கருவிகளை பார்த்து நான் என்ன செய்ய போகிறேன்? இத்தனை பெரிய படை வலிமை கொண்டவனோடு உங்கள் அதியமான் போரிட போகிறான் என்று உங்கள் அறிய வேண்டாமா? அதையும் தான் பார்ப்போம் வா. 4 இடம் படைக்கல கொட்டு நாடகமாந்தர்கள் அதியமான் ஔவையார். இதற்கு முன் இவ்வளவு பெரிய படைக்கல கொட்டிலை நீங்கள் பார்த்திருக்க மாட்டீர்கள் அல்லவா? ஆமாம். வில், அம்பு, ஈட்டி, வேல், கேடயம் என எத்தனை கருவிகள், ஒவ்வொன்றிலும் எத்தனை வகைகள், ஒவ்வொரு வகையிலும் எத்தனை எண்ணிக்கை. பார்க்கும் போதே வியப்பாக இருக்கிறது அல்லவா? ஆம், கருவிகளின் அளவு மட்டுமின்றி அதனை அடுக்கி வைத்திருக்கும் முறையும் கண்களை கவர்கின்றது. எல்லா கருவிகளும் புத்தம் புதியனவாக மெய்பூச பெற்று மாலையும் மயத்தொகையும் அணிவிக்கப்பட்டு எளிதாக காட்சியளிக்கின்றன. உங்கள் அதியமானியின் படைப்பு கருவிகளை பற்றி கூறுங்களேன். அதை ஏன் கேட்கிறாய்? அவை இவ்வளவு அழகாக இல்லை. அதிகமான அடிக்கடி போர் புரிவதால் அவனது கருவிகள் எல்லாம் பகைவரின் உடலை துளைத்து நுனி ஒடிந்தும் கூர் மழுங்கியும் கொல்லனின் உலைகளுக்கு கிடைக்கின்றன. தொண்டைமானே, ஏன் உன் முகம் சுருங்குகிறது? உங்கள் சொற்கள் என்னை குழப்பிவிட்டன. என்ன குழப்பம்? என் படை கருவிகளை பற்றி நீங்கள் பாராட்டி கூறினீர்கள். அதை அளவையும் பாராட்டி கூறினீர்கள். ஆனால் அதை கேட்ட என் உள்ள மகிழ்ச்சி அடைகிறது. ஆனால் அடுத்ததாக நீங்கள் கூறினீர்களே, அந்த கூறிய செய்திதான் என்னை குழப்பி சிந்திக்க வைத்து விட்டது. என்னிடம் போர் கருவிகள் தான் மிகுதியாக உள்ளன. ஆனால் நான் இதுவரை போர்க்களத்தை கண்டதில்லை. ஆனால் உங்கள் அதியமானோ பல போர்களை நடத்தி வெற்றி கண்டவன். அவனோடு போரிடுவது எத்தகைய அழிவை தரும் என்பதை புரிந்து கொண்டேன். அருமை அருமை. நான் கூறியதன் பொருளை தெளிவாக புரிந்து கொண்டாய். என் கண்களை திறந்த தாயே, போரை கைவிட்டு விடலாம் என்று அதியமானிடம் கூறிவிட்டீர்கள். அப்படியே கூறுகிறேன். போரில்லா மகிழ்ச்சியில் இந்த உலகம் திகழட்டும். நான் சென்று வருகிறேன்.